அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி அவருடைய லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் மக்களுக்கு 1 படி அரிசி அப்படின்னா கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் நிறைவேற்றினார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போது சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். அப்பா அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை அண்ணா இருக்கும்போதே மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவார்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சி தலைவரை கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொன்னதும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சி தலைவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் 1980 அண்ணாவுடைய வீட்டை அரசுக்கு வழங்கினார். அதே போல் 1995 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒன்று புரட்சி தலைவர் செஞ்சார், அடுத்ததும் அம்மா தான் செஞ்சார். இதை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இதை நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதத்தில் தேர்தலே வரப்போகுது. இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம், அப்படி தான் சொல்லணும், முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க. வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது. அதில் என்ன சொல்கிறாங்க, 15,515 கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம். இப்போ இந்த 1 மாத காலமாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து 50% வரி விதிப்பு போட்டதுனால, நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க, அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு. அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கு கடல் உணவு ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில். அங்கேருந்து போகிறது, ஷிப்மெண்ட்டு போகிறது இப்போ போகலை. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க மாற்று அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை. இல்லை உங்கள் நாலேஜுக்கு அது வந்துதான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், அதில் 500 கோடிக்கு உள்ள கடல் உணவு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு பெரிய இழப்பு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வேலையை உக்காந்து பேசி சரி பண்ணுறதுக்கு முதல் நடவடிக்கை தேவை. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், முதலீடை கொண்டு வந்தேன். நீங்கள் 4 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? தேர்தல் 6 மாதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளவு முதலீடை கொண்டு வந்தோம் அது இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சனல் சொந்த வேலைன்னு தான் நீங்கள் தனியாக போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரசாங்கம் இன்றைக்கி நிதி நெருக்கடியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த செலவு வீண் செலவுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், கோயம்புத்தூர்ல அதாவது அரசு வந்து மக்களுக்கான சுகாதாரம் மற்றும் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குன்னு விளம்பரத்திற்காக சொல்லியிருக்கு. ஆனால் கோயம்புத்தூர்ல அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் ஒரு முதியவர் வந்து பெரும் அந்த அவதிக்குள்ளானதை செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இந்த நிலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, இது வந்து அம்மா அரசாங்கம் இருக்கும்போது அவங்களுக்காக தனி படிக்கட்டு, சருவு படிக்கட்டு இதெல்லாம் போட்டது அம்மா இருந்தப்போ பண்ணது. அரசாங்க ஆஸ்பத்திரிகளில், அதாவது மருத்துவமனைகளில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எளியதுங்க அங்கே போய் உடல்நலம் இல்லாமல் ஊனமுற்றவர் போகும்போது அவர்கிட்ட காசு கேட்டால் அவர் எங்கே போவார்?
இது வெறும் கோயம்புத்தூரில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்குது. எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இதுதான் நடக்குது. அவங்களுக்கு சுகாதாரமாக எதுவும் கொடுக்கப்படலை. அங்கே மருத்துவமனை சுத்தமாகவும் இல்லை, மருந்துகளும் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த 10 நாள் கெடு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு அதிமுக ஒன்றிணைந்தாதான் 2026 வெற்றியை காண முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இப்ப அந்த கெடு முடியுது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பத்தி எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அவர்கள் நிராகரிச்ச மாதிரி தான் தெரியுது. நீங்க அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை. சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது டைம் எடுக்கும் சேர்க்கறது. இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேன் நான். அதனால இது நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலம்? அவர் இந்த வேடிக்கையாக இருக்குது. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏற்றுக்கல போல இருக்கு. அதனால இப்போ உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தானே வாக்கு கேட்கணும், அதனால சொல்லியிருக்கலாம். அதிமுக ஒன்றிணையணும்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரல்ல நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமாக இல்லை. இல்லை இல்லை, அது உங்களுக்கு உங்கள் கண்ணோட்டம், நீங்கள் பார்க்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட காலமா மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமை பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அவங்களுக்கு வாக்களிக்க மக்களை பற்றி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில்லு இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களையெல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. சரி சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்குது, கட்சி ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு, அவரும் அதான் சொல்கிறாரு, எல்லாரும், நானும் அதான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது. நிச்சயம். அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளில் சில இதை ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுடைய உருவம் பதித்த கட்சி கொடி எங்களுது. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். என்னம்மா மனசு உள்ளவர் அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபடி தான் எங்கள் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னார், அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பழமொழி தான் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, அதுவும் அண்ணா சொன்னது தான்.
இதெல்லாம் வேற யாரும் பழமொழின்னு அந்த காலத்துல இருந்தெல்லாம் இல்லை. இது அண்ணா சொன்னது. அதே அண்ணா அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும், வேல் பாய்ச்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. அதை எங்கள் 2 தலைவர்களும் அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க. சிறைமேல் வச்சு தான் நடந்தாங்க. அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில் தான் இருக்கேன். பிரச்சார வாகனத்துல விஜயுடைய பிரச்சார வாகனத்துல அதிமுகவினுடைய 2 பெரும் தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆரை முதலமைச்சர் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் 2 தலைவர்களுடைய பெயரை சேர்த்து பயன்படுத்துறது. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவருடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கு? அதாவது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் முழுசா. அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல முடியும். போட்டி வந்து திமுகவுக்கும் தவைக்காக்கும் மட்டும்தான் சொல்லி விஜய் திரும்ப திரும்ப சொல்றாரு. அவரு கான்ஷியஸா ஏடிஎம்கே வந்துட்டு எல்லா பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள் மேல. திமுகவுக்கும் தவைக்காக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறதா அவர் திரும்ப அண்ணாவுடைய 117வது பிறந்த நாளை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு செலுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஸ் மீட்டை இங்கே வச்சுக்கலான்னு சொன்னேன். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி அவருடைய லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்கு 1 படி அரிசி அப்படின்னா கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை வந்து ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் வந்து நிறைவேற்றினார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போ சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை வந்து அண்ணா இருக்கும்போதே
மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி, அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவார்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சி தலைவரை கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொன்னதும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சி தலைவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் 1980 அண்ணாவுடைய வீட்டை அரசுக்கு வழங்கினார். அதே போல் 1995 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று புரட்சி தலைவர் செஞ்சார், அடுத்ததும் அம்மா தான் செஞ்சார். இதை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதத்தில் தேர்தலே வரப்போகுது. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படி தான் சொல்லணும், முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க. வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது. அதில் என்ன சொல்கிறாங்க, 15,515 கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம். இப்போ இந்த 1 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் ஜவுளி தொழில் சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு. அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக மேலே உள்ள கோபம் அதை வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழகத்தில் போதை காலத்துல இளைஞர் மத்தியில் அதிகமா இருக்கு. அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்து இருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்றாங்க. இந்த தமிழக அரசு இந்த சட்டம் ஒழுங்கு இந்த 4 ஆண்டு காலமாக எப்படி இருக்கு, அது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்டை போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க. இது அடிக்கிறது யாருன்னா திமுககாரவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டம் ஒழுங்க வச்சிருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்? இதை நிச்சயமாக முடியாது அவரால். அதுதான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமயத்தில் பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுககாரவங்க தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை. இது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப சொல்கிறேன். வெளிநாட்டு பயணம் சம்பந்தமா பேசியிருந்தீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மருத்துவமனைகள்லயும் ஒன்றும் இல்லை தாண்டி 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்போம் நம்பிக்கையா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நம்பிக்கையாக சொல்கிறாருன்னா மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தெரியுது. மக்கள்கள் விழிப்போடு இருக்காங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களாமா? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்சது, அது மாதிரி 3வது அணி அமைகிறதுக்கு தமிழகத்துல வாய்ப்பு இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் எங்களோட வேலை. அதுக்கு உண்டான பண்ணிது தான் குறிப்பாக என்னுடைய செயல்பாடு இருக்கும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா? ஒரு குரல் எழுந்திருக்கு, கூட்டணியில ஆட்சியில பங்கு. தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சியை எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. அது யதார்த்தமாக காலகாலமாக நடக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ நெல் கொள்முதலுக்கு போதுமான இடவசதி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இல்லை. விருத்தாச்சலம் 20,000 நெல் மூட்டைகள் நாசமா போயிருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான். இவங்க இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளை பற்றி சுத்தமாக நினைக்கல அவங்க. ஏன் அவங்களுக்குன்னு குடோன் கட்டுறதுக்கு அவங்களுக்கே கடன் உதவி பண்ணலாம். அங்கேயே ஒரு கூட்டுறவு தான் மக்களையே ஒன்று சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு தெரியவும் இல்லை, அந்த யோசனையும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்றே ஒன்று நம்பி இருக்கிறது இது மட்டும்தான், விளம்பரம் மட்டும்தான். இன்னும் ஏற்கனவே வேலை செய்யலைன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 3-4 மாதமும் பாருங்கள் அப்படி தான் போகும். ஏற்கனவே அவங்க சொன்னது, அவங்க நிதியமைச்சர் இப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நாங்கள் 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதில் 364 நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். படிச்சிட்டோன்னு சொல்லலை, படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? 37 திட்டங்களுக்கு மத்திய அரசனுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் 505 வாக்குறுதியில் கொடுக்குறீங்க. அதில் எதுக்கு போய் நீங்கள் அனாவசியமாக இப்போ மத்திய அரசு எழுக்கிறீங்க? நம்மளால் முழுமையாக செய்ய முடியும் இதை அப்படிங்கிறத மட்டும்தானே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசை அனாவசியமாக ஏன் எழுக்கிறீங்க? மத்திய அரசுக்கிட்ட கேட்க முடியாத, ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒன்றா தான் ஒரு திட்டங்களை பிரித்து கொடுப்பாங்களே ஒழிய, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. திருப்பி என்ன சொல்கிறாரு அந்த நிதியமைச்சர்? நாங்கள் கொடுத்ததில் 64 திட்டங்கள் எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறார். செயல்படுத்த முடியாததை எல்லாம் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய முழு மூச்சாக உங்களுடைய எண்ணம் இதில் இருந்திருக்கு. நீங்கள் மக்களை ஏமாற்றணும், ஏமாற்றி இப்போதைக்கு வாக்கை வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும். அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினச்சி வர்றவங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, 37 திட்டங்களுக்கு
ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தான்ப்பா ஆட்சி பண்ணுறீங்க, நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே செய்யணும். இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வர தேர்தல் வருது, நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில் அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணும். அவங்க அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே. செய்ய முடியாதெல்லாம் சொல்கிறது தானே திமுகவோட வேலையே. அதிமுக ஒன்றிணைய நினைக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே டெல்லி சென்று பாஜக தலைவர்களை பாக்குறாங்க. பாஜக தயவு தேவைப்படுது அதிமுக ஒன்றிணைது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து அப்படி கொண்டுட்டு போயிடுறீங்க பத்திரிகையில். தொடர்ந்து செய்யற விமர்சனம் என்னன்னா, அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறது அப்படின்றதுதான் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறது. குறிப்பா அவங்க அமித்ஷா போய் பாக்குறாங்க அதிமுக இருக்க பிரச்சனைக்கு. நான் ஒன்னேன்னு சொல்லட்டான், திமுக காரங்க பார்க்கறதே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அவங்க கட்சி பிரச்சனைக்காக போறது இல்லை இல்லை, அது அது இப்போ சொன்னது நீங்கள் சொன்னது கரெக்டு. அவங்க வந்து கட்சி பிரச்சனைக்காக போனதில்ல, அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போகிறாங்க. அது உண்மை. என்னை பொறுத்த வரைக்குங்க என்னோட வேலை நான் சரியாக செஞ்சுட்டு போயிட்டு அதை நான் செஞ்சு காட்டுவேன்.